சாம்பியன் டிராபி போட்டிகள் முடிந்ததும் ஓய்வு அறிவிக்க போகும் 3 ஸ்டார் வீரர்கள். சாம்பியன் டிராபி தொடர் இந்த மாதத்தில் துவங்க இருக்கிறது. இந்திய அணி முதல் போட்டி பிப்ரவரி 20ஆம் தேதி வங்கதேச அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. இந்தியா விளையாடும் அனைத்து போட்டிகளும் மற்றும் பைனல் போட்டிகளும் துபாயில் தான் நடைபெற இருக்கிறது. இந்திய அணியும் துபாய் நாட்டிற்கு சென்றிருக்கின்றனர். சாம்பியன் டிராபி போட்டிக்கு முன்பாகவே பிசிசிஐ ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். இந்திய அணிக்கு புதிய கேப்டனை நியமிப்பது பற்றியும் இளம் அணியை கட்டமைப்பது பற்றியும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. ஐபிஎல் சீசன் முடிந்ததும் இங்கிலாந்துக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி கேப்டனாக பும்ரா அறிவிக்க உள்ளதாக முடிவு செய்துள்ளனர். அதே போல ஒருநாள் போட்டிகளில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்க முடிவு செய்துள்ளார்களாம். இந்த அதிரடி முடிவு எடுக்க காரணம் சாம்பியன் தொடர் முடிந்ததும் இந்திய அணியின் 3 ஸ்டார் வீரர்கள் ஓய்வு அறிவிக்க இருக்கின்றனர். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவிக்க உள்ளார்களாம். இதனால் அடுத்த கட்ட இளம் அணியை கட்டமைப்பதற்காக பிசிசிஐ மீட்டிங் நடத்தி வருகிறது. ரோஹித் சர்மா இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் பங்கு பெற மாட்டார் எனவும் செய்திகள் வெளியாகின்றன. விராட் கோலிக்கு பதிலாகவும் மாற்று வீரரை தேர்ந்தெடுத்து வருவதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல் 2027ஆம் ஆண்டு நடைபெறும் என்பதால் இப்பொழுதே இந்திய அணியை கட்டமைக்க முடிவு செய்துள்ளார்களாம். இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பும்ரா தலைமையில் இளம் டெஸ்ட் அணியை போட்டி போட வைக்க முடிவு செய்துள்ளார்கள்.